புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உயிருக்கும் உடலுக்கும் கேடு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வெண்தாளில் தான் எழுதிய திரைக்கதை வெண்திரையில் மலரும் முன்பே உதிர்ந்து உலகை விட்டு பிரிந்து எங்களை மீளா துயரில் ஆழ்த்திய ஆத்மஜன் என்கிற LIB கோபாலகிருஷ்ணனுக்கு எங்கள் சமர்ப்பணம். விஞ்ஞானம் நன்மைக்காகவே படைக்கப்படுகிறது. அது தீமைகளையும் தனக்குள்ளே இயல்பாகவே வைத்திருக்கிறது. இந்த நூற்றாண்டின் பெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்பான கைபேசியை தீமைகளுக்காக மட்டுமே பயன்படுத்திய சில இளைஞர்களின் கதை. ஹலோ, குட் மார்னிங் சார். நான் SI சுரேஷ் பாபு பேசுறேன். அக்கீஸ் ஸ்டில் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அந்த 4 பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஆமா, எப்படி பிடிச்சீங்க? அவங்க மொபைல் டவர் ட்ரேஸ் பண்ணி ஒரே அமுக்கு காமிக்கிட்டோம். மர்டர் நடந்து 1 மணி நேரத்திலேயே பிடிச்சிட்டீங்க. வெரி குட் வெரி குட். நேரா வந்த உடனே FIR போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். ஆமா, அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? GH டாக்டர் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு சார். எப்படியும் 8 மணிக்குள்ள வாங்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு சார். ஓகே சுரேஷ் பாபு, அக்கீஸ் முகத்தை எல்லாம் பிளாக் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். எங்க பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் half an hour சார். கை பிடிச்சிக்க. மெதுவா பாத்து வாயா சார். யோ, அந்த ஆளை தூக்கியா. யோ மணிகண்டா, என்ன ஆச்சு? ஏதோ ஒரு கிளாஸ்ல வந்து அடிச்சுது. அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கட் ஆயிடுச்சு. பிரேக்கும் பிடிக்கல. அக்யூஸ்லாம் கீழே போயிட்டாங்க சார்.
ஆனா என்ன யாரோ வெளியே ஜீப்ல இருந்து வெளியே தூக்கி போட்டாங்க. ஆமா சார், என்ன யாரோ வெளியே தூக்கி போட்ட மாதிரி இருந்தது சார். ஆமா சார், எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. மொபைல கொடுங்க. ஹலோ சார், நான் எஸ்ஐ சுரேஷ் பாபு பேசுறேன் சார். வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அக்யூஸ்ட் எல்லாம் பழத்துல விழுந்துட்டாங்க. நானும் கான்ஸ்டபிள்ஸும் மேலே ஏறி வந்துட்டோம் சார். பேக் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். ஐயாவுக்கு மாத்திரை கொடு. ஹலோ, நான் டாக்டர் மகாதேவன் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். அப்பாவுக்கு இப்ப எப்படி பரவாயில்லையா? பரவாயில்லதான், கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. ஆனா அந்த இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் பத்தாது. நீங்க சொல்றது புரியல அங்கிள். இந்த பார் ரமேஷ், நீ உன்னோட தம்பியும் ஃபாரின்ல இருக்கீங்க. இங்க உங்க அப்பா தனியா உடம்பு சரியில்லாம 1 வருஷமா படுத்திருக்காரு. உங்க யாருக்காவது நேர்ல வந்து உங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சா? இந்த பார்ப்பா, உங்க தப்ப சுட்டி காட்டல. ஒரு சின்ன வருத்தம். கர்னல் ராஜபிரதாபன்னா பாகிஸ்தான் பார்டரே நடுங்கும். அந்த அளவுக்கு கம்பீரமானவர். என்ன சொல்றது, நம்ம நாட்டை பாதுகாத்தவரு, அவரை பாதுகாக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல. அங்கிள், நாங்க என்ன பண்றதுன்னு புரியல அங்கிள். எனக்கும் தம்பிக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அங்க வர முடியல. நீங்க அங்க இருக்கீங்கன்ற தைரியத்துல தான் நாங்க இங்க இருக்கோம் அங்கிள். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல அங்கிள். சேச்சே, பணத்துக்காக சொல்லப்பா. சரி, ஒண்ணு பண்ணுவோம். இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆயுர்வேதிக்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கா. அவளை ஒரு 3 மாசம் வர வச்சு கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு வை, உங்க அப்பா கியூர் ஆக ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா அங்கிள், எது நல்லதோ அதையே செய்யுங்க. ஓகே, அந்த பொண்ணை கூடிய சீக்கிரம் வர வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றேன். ஓகே ரமேஷ், ஐ கால் யூ பேக். ஓகே அங்கிள், வச்சிடுறேன். தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. குச்சி ஒண்ணு ஒசரமா வந்தா நாட்டு வைத்தியம்னு தெரிஞ்சுக்கோ. இந்த காலத்துல குடலுக்குள்ள கொலாவிட்டு பார்த்தாலே வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நாடியை புடிச்சு நாட்டு மருந்து கொடுத்தா மட்டும் விளங்கிடுமா என்ன? ஆமா. என்ன சின்னசாமி, என்ன குடலுக்குள்ள குழாய் விடுறதெல்லாம் விவரமா பேசுறீங்க? வீட்டு விவகாரத்துல வீக்கா போயிட்டீங்களே.
அதான் அவர் பொண்டாட்டி வெளுக்கு வந்தவனோட ஓடி போயிட்டான்ல. இத கேளுங்க. நருந்தாளி நன்முருங்கை தூதலை பசலை அரைக்கீரை இவை ஏதேனும் ஒன்றை நறுனை வார்த்து நண்பகல் உண்டால் யாழியென விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்டிரும் கெஞ்சுவார் அப்பனே கேள். புரியுதா? நாட்டு வைத்தியம் தான். இத செஞ்சிருந்தா பொன்னம்மா பொட்டாட்ட இருந்திருப்பால. என்ன ஈஸ்னோஃபிலியா இழுப்பு கேசு, நாட்டு வைத்தியத்தை நக்கல் அடிக்கிற. உனக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. ஓர் கைப்புடி புழுங்கரிசையோடு ஓரிரு இலைகள் இரு குரங்கின் கையினும் முசுமுசுக்கினை ஆட்டி அடைதட்டி அரை மண்டலம் உண்டால் இற்று போகுமே இழுப்பு நோயாமே. என்ன செஞ்சு பாக்குறியா? அப்புறம் இப்படி இழுத்துட்டு அலைய வேண்டியதில்ல. என்ன மணி, என்ன நக்கல் சிரிப்பா? அடியாத்தி வேணாந்தாயி, நான் இந்த வம்புக்கே வரல. நாளைக்கே நம்ம கடையில மூலிகை டீக்கு ஏற்பாடு பண்றேன். போதுமா?